ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை நாராயணியம் எனும் காவியம். கேரள மாநிலம் குருவாயூர் தலத்தை பற்றி நினைக்கும் போதே கூடவே நினைவில் எழுபவர் தான் நாராயணியம் எழுதிய மேலப்பத்தூர் நாராயண பட்டத்திரி அப்படிங்கிறவர். சுமார் 400 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அருளாளர் தான் இவர். நாராயணிய பட்டத்திரி நம்பூதிரி அப்படின்ற உயர் வகுப்பை சேர்ந்தவர். வேதம் கற்றுத்தரும் பெருமை மிக்க குலம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஒரு சமயம் நாராயண பட்டத்திரியை கடும் நோய் ஒன்று பற்றி கொண்டது. அவரை பற்றிய நோய் நீங்க வேண்டுமானா அவர் ஸ்ரீ கிருஷ்ணன் குறித்து பாட வேண்டும் என்று அவருக்கு பலர் அறிவுரை கூறினாங்க. இதை ஏற்று பட்டத்திரி குருவாயூருக்கு வந்தார். ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி பாடுவதற்கு முன்னாடி மகா காவியனான துஞ்சத்து எழுத்தச்சனை சந்தித்து அவரது அறிவுரையை பெற வேண்டும் அப்படின்னு நாராயண பட்டத்திரிக்கு நிறைய பேர் யோசனையும் கூறினாங்க. ஆனா எழுத்தச்சன் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னாலும் கலைமகள் சரஸ்வதியே குடியிருக்கும் அவரை தேடி சென்றாரு நாராயண பட்டத்திரி. அந்த சேரிக்குள்ள சென்று எழுத்தச்சனை பற்றி விசாரித்தார். எழுத்தச்சன் கள்ளுக்கடையில இருப்பதாக அறிந்து அங்கு சென்று நாராயண பட்டத்திரி அவரை வணங்கினார். அங்கே மீனை கடித்து உண்டவாறே கல்லை அருந்தி கொண்டிருந்தாரு எழுத்தச்சன். நாராயண பட்டத்திரியை பார்த்ததும் என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்டாரு. அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி பாட வேண்டும், எப்படி ஆரம்பிப்பது அப்படின்னு எனக்கு புரியல, தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு கூறினாரு பட்டத்திரி. எழுத்தச்சன் தலையை ஆட்டியவாறே பளிச்சென்று மச்சத்தை தொட்டு உண், அதாவது மீனை தொட்டு உண், மீனை தான் மச்சம் அப்படின்ற ஒரு உரையில சொல்றாரு. சுற்றி இருந்தவர்கள் திகைச்சு போனாங்க. பட்டத்திரி பெரிய ஞானி, அவர்கிட்ட மீனை சாப்பிட சொல்றியே எழுத்தச்சன் அப்படின்னு அனைவருமே கோவப்பட்டாங்க. ஆனா பட்டத்திரி அதை புரிந்து கொண்டார். உடனே அவர் தம் கண்களில் பரவச பெருக்கால் பொங்க எழுத்தச்சனை வணங்கி, புரிகிறது ஆசானே, தங்கள் அறிவுரைப்படியே எம்பெருமானின் மச்சாவதாரத்தில் தொடங்கி பாடுகிறேன் அப்படின்னு கூறி தமது ஒப்பற்ற பக்தி காவியத்தை பாகவதத்தின் சாரமாக சம்ஸ்கிருதத்துல பாடவும் ஆரம்பிச்சாரு. அந்த கிருஷ்ண காவியமே நாராயணியம் அப்படின்னு புகழ் பெற்றது. பட்டத்திரி குருவாயூரப்பன் சன்னதியில ஒவ்வொரு லீலையா பாடிவிட்டு, கிருஷ்ணா, நான் சொல்வது சரிதானே, நீ கோவர்தன கிரியை குடையாய் பிடித்தாய் அல்லவா, கோபியருடன் விளையாடினாய் அல்லவா என்று ஒவ்வொரு முறையும் கேட்பாரு. அவற்றுக்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணன் தலையாட்டினால்தான் அவர் அடுத்த பகுதியை பாடவே முனைவர். அந்த ஸ்ரீ கிருஷ்ணனையே தனது முதல் வாசகனாக்கி கேட்க வைத்து நாராயணியம் பாடிய நாராயண பட்டத்திரியின் நோய் பூரணமாக குணமாகவும் ஆகிச்சு. இப்படித்தான் நாராயணியம் அப்படின்ற காவியம் உருவானது. இந்த உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களின் வெளிப்பாடுகள் தானே தவிர கடவுளுக்கு அது எதுவுமே கிடையவே கிடையாது. கடவுளை பொறுத்த வரைக்கும் சாதி, மதம், உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. கடவுளை பொறுத்தவரை யார் மனது தூய்மையாக இருக்கிறதோ அவர்கள் உள்ளங்களில் அவர் ஆட்கொள்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.